தமிழ்நாட்டில் யாருக்கு ஆட்சி, யாருக்கு அதிர்ச்சி? என்னோட ப்ரெடிக்ஷன்ஸை ஆல்ரெடி நான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே யார் 2026ஆம் ஆண்டு யார் அடுத்த முதலமைச்சர்னு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ப்ரெடிக்ஷன் சொல்லியிருப்பேன். அதே போல ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடக்காது, வருகின்ற ஆட்சி என் அப்பன் முருகன் ஆட்சி, முருகன் அரசாலும் ஆட்சின்னு சொல்லியிருப்பேன். சரி, தேர்தல் நடந்துருச்சு அப்படின்னு நீ கேட்கலாம். நடந்தால் என்ன? சரி, நடந்துருச்சு. நடந்ததுனால என்ன பயன்? அதாவது அவர்களுடைய தூக்கத்தை, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய தூக்கத்தை விஜய் எடுத்தார் என்பதுதான் இந்த தேர்தலில் நடைபெற்ற வாக்குப்பதிவின் மூலமாக அவருடைய கட்சி சார்பினரும் தொண்டர்களும் அறிந்து கொண்டது. கிராமின் ஏரியா, ஏரியா இங்க பாத்தீங்கன்னா காலையில நான் பாக்குறேன் 5 லேடிஸ் என் வீட்டு பக்கத்துல இருந்து பிராமின்ஸ், அவங்கெல்லாம் ஓட்டு போட ஆர்வமாக போகிறார்கள். ஓட்டு அளிப்பதற்கு யாருக்கு? விஜய்க்கு. என்னன்னு கேட்டா பேசிக்கிறாங்க. அவங்க போட்டாங்க, டிஎம்கே போட்டு இப்போ டிஎம்கே மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்புறமா விடியல் பயணம் சொல்லி மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் கொடுக்குறாங்க. எல்லா ரைட்டு இருந்தாலும் விஜய் என்பது ஒரு ஈர்ப்பு, அதாவது ஒரு மாற்றம் வரணும். சரி, அப்போ விஜய் முதலமைச்சர் ஆகிடுவாரா அப்படின்னா சொல்றேன். ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு ஓட்டு வாங்குவாரு. அதாவது விஜயகாந்த் முதல் தேர்தல்ல 8% வாங்கியிருக்காருன்னா கிட்டத்தட்ட விஜய் கிட்டத்தட்ட 25% ஓட்டு பெறுவார், வாக்கு சதவீதம் பெறுவார்னு சொல்லி பெரும்பான்மையானவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. சரி, நீ சொன்னியப்பா களத்துக்கே வரமாட்டாரு. சரி, வந்துட்டாரு. வந்துட்டு என்ன ஆக போகுது அதுதான் முக்கியம். இப்ப நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, திமுக அபிமானிகள், திமுக பத்திரிகையாளர்கள்லாம் மே 4ஆம் தேதி ரிசல்ட் வரும்போது எஸ்ஐஆர் குளறுபடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசக்கூடாது. என்ன பேசுனீங்களோ இப்ப நான் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டேன். முன்னாடியே 1.5 வருஷம் முன்னாடியே சொல்லிட்டேன். இன்னைக்கு விஜய் அதிமுக வாக்குகளை தான் பிரித்தார் அப்படின்னு சொல்றாங்களா? இல்லை, திமுக வாக்குகளை பிரித்திருக்கிறார். திமுக வாக்குகளை பிரித்திருக்கிறார். அதுதான் நிதர்சனமான உண்மை. இவங்க திமுக காரங்க அதிமுக வாக்கு தாங்க பிரிச்சாங்க, எங்க வாக்கெல்லாம் பிரிக்கவே முடியாது. ஏன் திமுக வீட்டுல விஜய் ரசிகர்களே இருக்க மாட்டாங்களா? அவங்க பொண்ணோ பையனோ விஜய் ரசிகரா இருக்க மாட்டாங்களா? அதிமுக வீட்டுல தான் விஜய் ரசிகர்கள் இருப்பாங்க. அதனால அங்கதான் ஓட்டு பிரியும். அதிமுக வர வேண்டிய ஓட்டு தான் தாவேக்காக விழுகும், திமுக வர வேண்டிய ஓட்டு தாவேக்காக போவாது. இந்த அழுவணி ஆட்டம் ஆடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இவங்க தான். இப்போ நான் ஓப்பனா சொல்றேங்க, பெரம்பூர்ல விஜய் 100 இழையில் ஜெயித்து விடலாம் அல்லது 100 இழையில் தோற்று விடலாம். விஜய்க்கு வெற்றியா அப்படின்னா அங்கதான் சிஸ்டே. இப்போ அவரு ஒரு 10 சீட்டு ஜெயிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவரோட சேர்த்து 8ல இருந்து ஒரு 10 சீட்டு ஜெயிக்கிறாரு, இல்ல அதுக்கு மேல ஜெயிக்கிறாரு. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஜெயிக்கணும்னு, அப்பதான் கேம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அதான் நடக்கும்னு நினைக்கிறேன். இது திமுகவுக்கு எளிதான வெற்றியாக இருக்காதுங்க. இந்த தேர்தல் திமுகவுக்கு எளிமையான வெற்றியாக இருக்காது, தக்கா ஃபாரா இருக்கும். இது மாதிரி பத்திரிகையாளர்கள்லாம் பயங்கரமா திமுக வெற்றி பெற்றோம். நான் அப்பவே சொல்லியிருப்பேன், பத்திரிகையாளர்களுக்கு சவால்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். வேணா எடுத்து பார்த்துக்கோங்க பத்திரிகையாளர்களே, எடுத்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கரியை அள்ளி வைத்துக் கொள்ளுங்கன்னு பேசியிருப்பேன். நல்ல கறி அள்ளி வச்சுக்கோங்க. திமுகவுக்கு சம்மட்டியான அடி காத்து கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. நான் உங்கள் ஜோதிட ஞானி ஏஎல் சூர்யா. இந்த வீடியோட தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் யாருக்கு ஆட்சி, யாருக்கு அதிர்ச்சி? ரொம்ப முக்கியமான தலைப்பு. அதாவது மே 4ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது. தமிழக சட்டசபை தேர்தலுக்கான ரிசல்ட் வரப்போகுது. இப்போ ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதுல பாத்தீங்கன்னா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தான் மறுபடியும் ஆட்சி அமைப்போம்னு சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நாங்களும் வெற்றி பெறுவோம் சொல்றாங்க. டிவிகே விஜய் அவர்கள் தரப்பு நாங்கள் தான் முதலமைச்சர், எங்கள் விஜய் தான் முதலமைச்சர்னு சொல்றாங்க. இப்போ நான் இந்த வீடியோல என்ன நடக்க போகுது, என்னோட ப்ரெடிக்ஷன்ஸை ஆல்ரெடி நான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே யார் 2026ஆம் ஆண்டு யார் அடுத்த முதலமைச்சர்னு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ப்ரெடிக்ஷன் சொல்லியிருப்பேன். அதே போல ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடக்காது, வருகின்ற ஆட்சி என் அப்பன் முருகன் ஆட்சி, முருகன் அரசாலும் ஆட்சின்னு சொல்லியிருப்பேன். சரி,
தேர்தல் நடந்துருச்சு அப்படின்னு நீ கேட்கலாம். நடந்தால் என்ன? சரி, நடந்துருச்சு. நடந்தா நடந்ததுனால என்ன பயன்? அதுதான் பார்க்க போறோம். இப்ப முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, திமுக அபிமானிகள், திமுக பத்திரிகையாளர்கள், பத்திரிகை துறையில் பெரும்பாலான திமுக பணம் கொடுத்து வாங்கிய பத்திரிகையாளர்கள், அபிமானிகள் எல்லாம் என்ன சொல்லிட்டு வராங்க அப்படின்னா, டிவிகே விஜய் ஓட்ட வந்து டிஎம்கேவோட ஓட்ட பிரிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அதிமுக வாக்கை தான் அவர் பிரித்தார், அந்த வாக்கை தான் அவர் பெற்றார்னு நல்ல சொம்பு தட்டிட்டு வராங்க. எது எப்படியோ உண்மை இன்னும் 8 நாள்ல தெரிஞ்சிடும். அதாவது அவர்களுடைய தூக்கத்தை, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய தூக்கத்தை விஜய் கெடுத்தார் என்பதுதான் இந்த தேர்தலில் நடைபெற்ற வாக்குப்பதிவின் மூலமாக அவருடைய கட்சி சார்பினரும் தொண்டர்களும் அறிந்து கொண்டது. இவ்வளவு ஓட்டு வரும்னு ஜென்மத்துக்கும் இப்ப நானே பேசியிருப்பேன். என்ன பேசியிருப்பேன் அப்படின்னா, டிவிகே விஜய் களத்திற்கே வரமாட்டார் அப்படின்னு பேசியிருப்பேன். அப்ப நீங்க பல பேர் கேட்கலாம், அவருக்கு அரசியல்லையும் தோல்வின்னு சொன்ன, களத்துக்கே வரமாட்டாருன்னு சொன்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது அவரும் நடிகர் ரஜினிகாந்தை போல அவர் வாயிலே வடை சுட்டுட்டு கடைசியில வராம போயிடுவார் அப்படிதான் பல பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் அப்படி இல்லாம கட்சியில 2 தொகுதியில போட்டியிட்டு இன்றைக்கு வெற்றி பெறுவாரா அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டு கொண்டிருக்கிறது. அதாவது பாத்தீங்கன்னா, இவங்க என்ன சொல்லி மனசை தேத்திக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, திமுக வாக்கு பிரிக்கப்படல அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்திக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் உண்மையாக பார்த்தா கிட்டத்தட்ட விஜய்க்கு என் வீடு டி நகர் அப்படின்னா பிராமின் ஏரியா, போஸ்டான இருக்குங்க ஏரியா. இங்க பாத்தீங்கன்னா காலையில நான் பாக்குறேன் 5 லேடிஸ் என் வீட்டு பக்கத்துல இருந்து பிராமின்ஸ், அவங்க எல்லாம் ஓட்டு போட ஆர்வமாக போகிறார்கள். ஓட்டளிப்பதற்கு யாருக்கு? விஜய்க்கு. என்னன்னு கேட்டா பேசிக்கிறாங்க. அவங்க போட்டாங்க, டிஎம்கேக்கு போட்டு இப்ப டிஎம்கே மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்புறமா விடியல் பயணம் சொல்லி மகளிருக்கு வந்து இலவச பேருந்து பயணம் கொடுக்குறாங்க. எல்லா ரைட்டு இருந்தாலும் விஜய் என்பது ஒரு ஈர்ப்பு, அதாவது ஒரு மாற்றம் வரணும். இந்த பத்திரிகையாளர் என்ன சொல்றாங்கன்னா, ஆட்சியில அதிருப்தி இல்ல. முன்னாடியாவது பாத்தீங்கன்னா ஒரு முறை ஆட்சி செய்த பிறகு 2வது முறை வரமாட்டாங்க, சரித்திரத்திலே திமுக வந்தது கிடையாதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அதிருப்தினா இந்த கரண்ட் எல்லாம் கட் ஆகும். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2016ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் தினசரி கரண்ட் கட் பண்ணுவாங்க. அந்த அதிருப்தியின் காரணமாக எதிர்கட்சிக்கு மக்கள் வாக்களித்திருப்பார்கள். அது போன்ற ஒரு செயல்பாடு இந்த திமுக ஆட்சியில் பாலாறும் தேனாரும் ஓடுகின்றது, லஞ்ச லாவண்யமே இல்லை அப்படின்னு சொல்லி, அதனால மக்கள் எல்லாம், பெண்கள் எல்லாம் திமுகவுக்கு தான் வாக்களிச்சாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஆறுதல் படுத்திக்கிறாங்க. சரி, அப்போ விஜய் முதலமைச்சர் ஆகிடுவாரா அப்படின்னா சொல்றேன். ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு ஓட்டு வாங்குவாரு. அதாவது விஜயகாந்த் முதல் தேர்தல்ல 8% வாங்கியிருந்தாருன்னா, கிட்டத்தட்ட விஜய் வந்து கிட்டத்தட்ட 25% ஓட்டு பெறுவார், வாக்கு சதவீதம் பெறுவார்னு சொல்லி பெரும்பான்மையானவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. சரி, நீ சொன்னியப்பா களத்துக்கே வரமாட்டாரு, சரி வந்துட்டாரு, வந்துட்டு என்ன ஆக போகுது அதுதான் முக்கியம். அவர் என்ன செய்ய போறாரு? இப்போ நடிகர் விஜய் அறிந்தோ அறியாமலோ அவரை அறிவிலின்னாங்க, அவரை தூங்கு மூஞ்சின்னாங்க, பரப்புரைக்கே வரதில்லை அப்படின்னு சொன்னாங்க, அவருக்கு ஒரு திட்டமும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க, என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க. இந்த முக்தார் பத்திரிகையாளர்லாம் பயங்கரமா வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இப்போ என்னோட யூடியூப் சேனல் பாத்தீங்கன்னா, நான் பேசின பேச்சுக்கு என் யூடியூப் சேனல்ல ரிமூவ் பண்ணிட்டாங்க. யூடியூப்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. சரி, நான் என்ன கேக்குறேன், யூடியூப என் சேனல் ரிமூவ் பண்ணிட்டீங்க, ரைட்டு, ஓகே. அப்ப முக்தார்லாம் என்ன பண்ணுவீங்க? விஜயும் த்ரிஷாவும் பத்தி என்னென்னமோ போடுறாரு, போட்டோ எல்லாம் ரொம்ப அசிங்கமா போடுறாரு, த்ரிஷாவை பத்தி அசிங்கமா உடை போட்டுட்டு போடுறாரு, விஜய் அசிங்கமா அங்கி போட்டுக்கிற மாதிரி போடுறாரு. ஆனா ஒண்ணு, எதை போட்டு என்னத்த அவர் போட்டாலும் சரி, மண்ணை கவிட்டாருன்னு. யாரு? முக்தார் அகமது மண்ணை கவி விட்டார். அவர் போட்டதெல்லாம் ஒரு பச்சாவும் பழிக்கலங்க. அதாவது விஜய் ஒரு விஷயத்துல பாராட்டணும், என்னன்னா he has break the pattern. he has break the pattern. அதாவது அந்த தொன்று தொட்டு அந்த ஜீனுன்னு இருக்கும், திராவிட கட்சிகள் தான் போடுவோம் அப்படின்ற மாதிரி அந்த பேட்டர்னை உடைச்சிட்டாரு. அதே போல முதல்ல வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு, ஆனா பெரிய அளவுல அதிகரிக்கல. ஒரு 25 லட்சம் வாக்குகள் அதிகமாக பெற்றிருக்கிறது. அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. எஸ்ஐஆரால தான் இந்த வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, திமுக அபிமானிகள், திமுக பத்திரிகையாளர்கள்லாம்
மே 4ஆம் தேதி ரிசல்ட் வரும்போது எஸ்ஐஆர் குளறுபடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசக்கூடாது. என்ன பேசுனீங்களோ இப்ப நான் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டேன். முன்னாடியே 1.5 வருஷம் முன்னாடியே சொல்லிட்டேன். இப்ப என்ன மாதிரியே ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, மு.க.ஸ்டாலின் அவர்களோ, எடப்பாடி பழனிசாமி அவர்களோ, விஜயோ, சீமானோ யாருமே ஆட்சி அமைக்க மாட்டார்கள். 2026ஆம் ஆண்டு யாருமே ஆட்சி அமைக்க மாட்டார்கள் சொல்லிட்டு இருந்தாரு. சொன்னாரு தீர்க்க தரிசனம் கடவுளுடைய சித்தம்னு சொன்னாரு. இப்ப பாக்குறேன் இன்னைக்கு காலையில மாத்தி சொல்றாரு. நான் அப்படிலாம் மாத்திலாம் சொல்ல மாட்டேன். கடவுள் வார்த்தை என்றால் அது கடவுளின் வார்த்தை. நான் ஆல்ரெடி அகத்தியர் நாடியில வந்ததை யார் ஆட்சி அமைக்க போறான்றதை நான் படிச்சுட்டேன். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ எடுத்து பாத்துக்கோங்க. இன்னொன்னு, என்னுடைய 1 லட்சம் கிட்டத்தட்ட 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கக்கூடிய அந்த சேனலை யூடியூப் தூக்கிட்டாங்க. இனிமே இந்த சேனல்ல தான் நம்ம வீடியோ எல்லாம் வரும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. சொல்ல முடியாது, அதே மாதிரி இந்த சேனல்லையும் தூக்குனாலும் தூக்கிடலாம். அதனால Facebookல ஏஎல் சூர்யா அப்படின்ற அந்த லிங்க்குக்கு வந்துருங்க. சென்சிட்டிவான கண்டென்ட்லாம் இனிமே Facebookல தான் போடுவேன். இப்ப நாம பேசுனதே தூக்கிட்டாங்க அப்படின்னா முக்தார்லாம் என்னென்னமோ பேசுறாரு, அப்ப அதை தூக்கி இருக்கணும்ல யூடியூப். சரி ரைட்டு, எது எப்படியோ நம்மளால சும்மா இருக்க முடியாது. என்னோட சாரம் கொஞ்சம் அக்ரெசிவா தான் இருக்கும். நான் அக்ரெசிவா தான் அடிப்பேன். அப்படிதான் விஜய் என்ன அட்டாக் பண்ணிருப்பேன். ஆனா ஒண்ணு, இன்னைக்கு விஜய் அதிமுக வாக்குகளை தான் பிரிச்சார் அப்படின்னு சொல்றாங்களே, இல்லை, திமுக வாக்குகளையும் பிரித்திருக்கிறார். திமுக வாக்குகளை பிரித்திருக்கிறார். அதுதான் நிதர்சனமான உண்மை. இவங்க திமுக காரங்க அதிமுக வாக்கு தாங்க பிரிச்சாங்க, எங்க வாக்கெல்லாம் பிரிக்கவே முடியாது. ஏன் திமுக வீட்டுல விஜய் ரசிகர்களே இருக்க மாட்டாங்களா? அவங்க பொண்ணோ பையனோ விஜய் ரசிகரா இருக்க மாட்டாங்களா? அதிமுக வீட்டுல தான் விஜய் ரசிகர்கள் இருப்பாங்க. அதனால அங்கதான் ஓட்டு பிரியும். அதிமுக வர வேண்டிய ஓட்டு தான் தாவேக்காக விழுகும். திமுக வர வேண்டிய ஓட்டு தாவேக்காக போவாது. இந்த அழுவுனி ஆட்டம் ஆடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இவங்க தான். சொல்ல முடியாது. ஆல்ரெடி துறைமுகம் தொகுதி நான் சொல்லியிருப்பேன். எங்க அப்பாவோட நண்பர் சினோரா அசோக், அங்க ஏகப்பட்ட கலவரம். சேகர் பாபுக்கும் சினோரா அசோக்குக்கும் கள்ள ஓட்டு போட பார்த்தார்கள், மிரட்டினார்கள், பெரும் பிரச்சனை ஏற்பட்டது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இவங்க தோக்க போறாங்க அப்படின்னா கலவரம் கூட பண்ணுவாங்க. இப்ப ஆல்ரெடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க, ஓட்டு எண்றதுக்கு முன்னாடி கவனமா இருக்கணும். ஏன்னா இவங்க எதை வேணா பண்ணுவாங்க. இவங்க தோக்க போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சோ, ஆல்ரெடி இவர்கள் பீதி அடைந்திருக்கிறார்கள். முதல்வர் மு.க.ஸ்டாலின் பீதி அடைந்திருக்கிறார். சும்மா வேணா மார் தட்டிக்கலாம். இட் வில் பி a clean sweep. அதெல்லாம் ஒண்ணும் காட்ட முடியாது, விஜயால ஒண்ணும் காட்ட முடியாதுன்னு இப்ப நான் ஓபனா சொல்றேங்க. பெரம்பூர்ல விஜய் நூல் இழையில் ஜெயித்து விடலாம் அல்லது நூல் இழையில் தோற்று விடலாம். சரி ரைட்டு. இப்போ டிவிகே விஜயோட பார்ட்டி அவங்க தொண்டர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இங்க விஜய் வந்து முதலமைச்சர் ஆகிடுவாரு, 150 சீட்டு ஜெயிப்பாரு அப்படிலாம் சொல்றாங்க. நான் நிதர்சனமான உண்மைதான் சொல்ல முடியும். 25% வாக்கு சதவீதம் பெரிய ரெக்கார்டு, பெரிய வரலாறு சொல்லலாம். ஆனா ஒண்ணு, அதுக்கு 150 சீட்டு ஜெயிப்பாங்களா அப்படின்னா அதெல்லாம் சாத்தியம் கிடையாதுங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. இப்ப திமுக அதிமுக இவர்களுக்கு இடையேதான் போட்டி, யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள்னு. இப்போ 117 சீட்டு வேணும் பெரும்பான்மையான ஆட்சியை, அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு. என்னுடைய கணிப்பு, ஒருவேளை விஜய் 2 தொகுதியில ஒரு தொகுதி பெரம்பூர்ல ஜெயிக்கிறாரு, 100 ஜெயிக்கலாம், இல்ல தோத்தும் போகலாம். ஆனா ஒண்ணு, மண்ணை கவிடுவாங்களா? கிடையாது. சீட்டா மாறாதுன்னு பேசுறாங்க. அதாவது அது வாக்குகளை பிரிப்பார் தவிர he will be a disruptor, he will be a spoiler அப்படிலாம் சொல்றாங்க தவிர வாக்கு சீட்டா மாறாது அப்படின்னு சொல்றாங்க. அது நான் ஒத்துக்கவே மாட்டேன். பயங்கரமான கிரேஸுங்க. உண்மையிலே சொல்றேன், கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல ஓட்டு விழுகும்னு சொல்றாங்க. அதாவது சிட்டியில மட்டும் கிடையாது, சிட்டியில பயங்கரமா ஓட்டு விழுந்திருக்குது. நான் சொல்லிட்டேன், வீட்டுக்கு கீழே பிராமின்ஸ் லேடிஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இவங்க வேணா வந்து மாத்தட்டிக்கலாம், திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க, எங்களுடைய ஆட்சி தான் தேனாரும் பாலாரும் ஓடுது, அதனால எங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லிக்கலாம். ஆனா 8 நாள்ல தெரிஞ்சிடும். நான் சொல்றது நடக்குதா நடக்கலையான்னு மட்டும் பாருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 10 சீட்டு ஜெயிக்கலாங்க. ஓப்பனா சொல்லணும்னா, அப்போ திமுக சொல்றாங்க அங்க கேண்டிடேட் பவர்ஃபுல்லா இல்ல, கேண்டிடேட் எல்லாம் முக்கியம் கிடையாது. திமுகவுக்கு உதயசூரியன், அங்க ஸ்டாலின். அதே போல எந்த தொகுதியா இருந்தாலும் அங்க டிவிகே விஜய் ரசிகர்கள் விஜய்க்காக ஓட்டு போடுவாங்க. அந்த கேண்டிடேட்லாம் உங்களுக்கு முக்கியம் கிடையாது. அவரு தெரிஞ்சவர் தெரியாதவர்லாம் கிடையாது. அதாவது நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க, அவருக்கு பேச தெரியல, பார்த்துதான் படிக்கிறாரு, நானே சொல்லியிருப்பேன். ஆனாலும் அதையும் மீறி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. மனிதன் போடும் கணக்கு வேற, தெய்வம் போடும் கணக்கு வேற. சரி,
அப்போ விஜய்க்கு வெற்றியா அப்படின்னா அங்கதான் ட்விஸ்டே. இப்போ அவரு ஒரு 10 சீட்டு ஜெயிக்கிறாருன்னு வச்சுப்போம். அவரோட சேர்த்து 8ல இருந்து ஒரு 10 சீட்டு ஜெயிக்கிறாரு, இல்ல அதுக்கு மேல ஜெயிக்கிறாரு. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஜெயிக்கணும்னு, அப்பதான் கேம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அதான் நடக்கும்னு நினைக்கிறேன். இது திமுகவுக்கு எளிதான வெற்றியாக இருக்காதுங்க. இந்த தேர்தல் திமுகவுக்கு எளிமையான வெற்றியாக இருக்காது. டக் ஆஃப் வாரா இருக்கும். அதே போல அதிமுகவை இவர்கள் குறைத்து மதிப்பிடுகிறார்கள். அதுவும் தவறு. இந்த தேர்தல்ல இருந்து இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, திமுகவினர் பணம் கொடுத்தார்கள். அவர்களுக்கு இப்ப எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா பணம் கொடுக்காம பிளாஸ்க் கொடுத்தாங்க. பின்னாடி எங்க வீட்டுல இந்த மாதிரி வந்து பல பேருக்கு வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க, திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு. இங்க சிட்டில வந்து பணம் கொடுக்கல. ஆனா ரூரல் ஏரியாஸ்ல பாத்தீங்கன்னா, அர்பன் ஏரியாஸ்ல பாத்தீங்கன்னா அங்க பணம் கொடுத்திருக்கிறார்கள். 1000 ரூபாய் கொடுத்திருக்காங்க, 2000 ரூபாய் கொடுத்திருக்காங்க, ஏன் 4000 ரூபாய் கொடுத்திருக்காங்க, 5000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. கொடுத்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பணம் கொடுத்தால் அதை வாங்கிக் கொள்வார்கள். ஆனால் அவர்களுக்கு யாரை பிடிக்கிறதோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்றது இந்த தேர்தல்ல திமுகவினர் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம்னு சொல்லுவேன். அவர்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஆச்சா பழிக்காது. ஏன்னு பாத்தீங்கன்னா கூட்டம் அநியாயத்துக்கு கூடுது. பணம் கொடுத்து கூட்டிக் கொண்டு வரும் கூட்டம் கிடையாது. மற்ற கட்சிகளை போல விஜய்க்கு இயற்கையாகவே ஏகப்பட்ட கூட்டம் கூடுது. கூட்டம் ஓட்டா மாறாதுன்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு அந்த கூட்டம் ஓட்டாவும் மாறிடுச்சுங்க. இப்போ ஒரு பத்திரிகையாளர்லாம் ஒத்து ஊதுறாரு, என்னன்னா நான்லாம் பார்த்தேன், கூட்டமே இல்ல, காலையில பார்த்தேன் அப்படின்னு. ஆனா ஒண்ணு, சாறை சாறையாக ஊர்ல எல்லாம் பார்க்கணும், 6 மணிக்கு மேல டோக்கன் வாங்கிலாம் ஓட்டு போட்டிருக்காங்க. இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. அதே போல எங்களுடைய தியாகராய நகர் அங்கெல்லாம் 5500 வாக்குகள் குறைந்திருப்பதாகவும் சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க 8000 ரூபாய் தரேன்னாங்க, அவங்க 10000 ரூபாய் தரேன்னாங்க. இதுவே தவறுன்னு சொல்லுவேன். மக்களுக்கு நீங்கள் ஊழலை பற்றி, ஊழல் ஆட்சி இல்ல அப்படின்னு சொல்றவங்க, நீங்க 8000 ரூபாய் கொடுக்குற, நீங்க நல்ல வேலை வாய்ப்பை கொடுங்க, நல்ல மருத்துவத்தை கொடுங்க, நல்ல கல்வியை கொடுங்க. இப்போ கரூர்ல ஏகப்பட்ட வாக்குகள் பதிவாகி இருக்கு. கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜியோட தொகுதி 92% ஓட்டு பதிவாகி இருக்கிறது. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேரு இப்ப சொல்றாங்க, திமுக சொல்றாங்கல்ல, வேலை வாய்ப்புக்காக செந்தில் பாலாஜிக்கு ஏகப்பட்ட பணத்தை கொடுத்து பலர் ஏமாந்தார்கள். வேலை கிடைக்கணும்னு 5 லட்சம் 10 லட்சம் கடன் வாங்கி கொடுத்தாங்க. அப்போ அவர்கள் எல்லாம் கொதித்து கொண்டிருப்பார்கள். அந்த ஓட்டெல்லாம் யாருக்கு போகும்? வேணா சொல்லுங்க, திமுகவுக்கே போகும்னு சொல்லுங்க. ஆமா, நாங்கெல்லாம் காதுல பூசிட்டு இருக்கோம், அது திமுகவுக்கு தான் போகும்னா சொல்லுங்க. இப்போ தராசு ஷாம், ஜென்ராம், முக்தார் அகமது, இது மாதிரி பத்திரிகையாளர்கள்லாம் பயங்கரமா திமுக வந்து வெற்றி பெற்றோம். நான் அப்பவே சொல்லியிருப்பேன், பத்திரிகையாளர்களுக்கு சவால்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். வேணா எடுத்து பாத்துக்கோங்க பத்திரிகையாளர்களே, எடுத்து பாத்துக்கோங்க. உங்களுக்கு கரியை அள்ளி வைத்துக் கொள்ளுங்கன்னு பேசியிருப்பேன். நல்ல கறி அள்ளி வச்சுக்கோங்க. திமுகவுக்கு சம்மட்டியான அடி காத்து கொண்டிருக்கிறது. அவ்வளவு ஈஸியா இருக்காது. ஒருவேளை 117 சீட்டு பெரும்பான்மையா பெற்று விட்டார்கள், ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதிமுகவையும் நீங்க சாதாரணமா எடை போட முடியாது. தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஒசூர் போன்ற இடங்கள்ல பாத்தீங்கன்னா அவர்களுக்கு பயங்கர பலமா இருக்காங்க. அதாவது அன்புமணி ராமதாஸ், பாமகவினர் மற்றும் அதிமுகவினர் பயங்கர பலமா இருக்காங்க. அதே போல சசிகலா ராமதாஸ் அவர்களுடைய கூட்டணி, அதையும் சாதாரணமா எடுத்துக்க முடியாது. அங்க பாத்தீங்கன்னா 30 வாக்குகள் இருக்கு, அவர்களுக்கு ஒரு மெஜாரிட்டி இருக்கு. அப்போ ஒரு சீட் சப்போஸ் ஜெயிச்சுட்டாங்க, அதை விட்டுருங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சி, வேல்முருகன், நெய்வேலி அந்த பகுதியில பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அங்கே வந்து ஒரு சீட் ஜெயிச்சுட்டாங்க. இப்படி பல குளறுபடிகள் காத்து கொண்டிருக்கிறது. அதே போல சீமான், எப்பயுமே சொல்ல மாட்டேன், சொல்ல முடியாது, இம்முறை காரைக்குடியில் 7000 7500 வாக்குகளோ அதிகமாக பெற்றிருக்கின்றது. சீமான் ஒருவேளை இந்த தேர்தலில் அவர் மட்டும் ஜெயிச்சாலும் ஜெயிச்சிடலாம். அவ பாத்தீங்கன்னா எவ்வளவு ஸ்பிளிட் அப் ஆகுது. இப்ப 10 சீட்டு ஜெயிச்சுட்டாங்க. அதனால டிவி கேக்கு என்ன பிரயோஜனம்னா, என்னை பத்தி ஜெயிக்கணும்னு சொல்லியிருப்பேன்ல, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்போ சில பேர் சொல்றாங்க என்னன்னா, டிஎம்கேல போய் அவர் வந்து சேர்ந்துருவாரு, அவர் செல்பிஷ், அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. திமுகவை எதிர்த்து பேசிவிட்டு எப்படி போய் அவர் ஆதரவு கொடுப்பாரு ஆட்சி அமைக்கிறதுக்கு? அதே போல ஸ்டார் கேண்டிடேட்ஸ் எடப்பாடி பழனிசாமி, முக ஸ்டாலின், அவங்களாம் தோக்கவே மாட்டாங்க, அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா எடப்பாடியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 92.4% வாக்கு பதிவாகி இருக்கிறது. திமுக பாத்தீங்கன்னா என்னன்னா, தேமுதிக ஒரு பெரிய பலம், ஒரு 10 சீட்டு கொடுத்தாங்க. ஆனால் விஜயகாந்தோட அதிருப்தி இருக்குது. விஜயகாந்துக்கு ஒரு மாஸ் கிரௌட் இருக்கு. இன்ன வரைக்கும் விஜயகாந்த ஏகப்பட்ட பேர் பிடிக்கும். அவர்கள் எல்லாம் ஆப்போசிட்ல வாக்கு போடுவாங்க. ஏன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுகவுடன் இணைந்தது
அவர்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. பிடிக்காத காரணத்தினால் அவர்கள் எதிராக வாக்குகளை போடுவார்கள். அதே போல கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு, மைனாரிட்டி ஓட்டு, முஸ்லிம்ஸ் ஓட்டு, முதல் தலைமுறையினரின் ஓட்டுகள் திமுகவில இருந்தும் சரி, கிறிஸ்டியன்ல இருந்தும் சரி, முஸ்லிம்ஸ்ல இருந்தும் சரி, அந்த வாக்குகள் எல்லாம் டிவிகேக்கு போயிருக்குங்க. இதுதான் உண்மை. உண்மையாக பார்த்தா விஜயால் அதிமுகவை விட திமுகவுக்கு தான் பீதி கிளம்பி இருக்கிறது. தூக்கத்தை மு.க. ஸ்டாலின் தூக்கத்தை தொலைத்திருக்கிறார். இங்க பாத்தீங்கன்னா ஐயா வைகுண்டர்னு அவர் அருள்வாக்கு சொல்லியிருப்பாரு. என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டியின் மகன் தான் அரசாழ்வான்னு சொல்றாரு. எப்படி ஆண்டியின் மகன் தான் அரசாழ்வான்? பார்க்க போறோம் யாரு அரசாள போறான்னு முன்னாடியே சொல்லிட்டேன் நானு. அதை எடுத்து பாத்துக்கோங்க. 1.5 வருஷம் முன்னாடியே என் வாக்குல மாற்றமே இருக்காது. அப்போ 10 சீட்டு ஜெயிச்சாங்க அப்படின்னா தொங்கு சட்டசபை ஹங் அசம்பிளி. ஏன்னா இங்க அதிமுக ஒரு 90 சீட்டு ஜெயிச்சிடுறாங்க. விஜய் ஒரு 10 சீட்டு ஜெயிச்சிடுறாரு. அது போக சீமான், அப்புறமா வேல்முருகன், இல்ல சசிகலா ராமதாஸ் கூட்டணியில யாராவது ஒரு சீட்டு இப்படி யாராவது ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அங்க பயங்கரமான குளறுபடிகள், டக் ஆஃப் வார். அதே போல ஆட்சி அமைச்சாலும் ஒருவேளை ஆட்சி அமைத்தாலும் அது தொடராது. அதே போல திமுக தோற்கடிக்கப்படுகிறது, தோக்க போகுது அப்படின்னா கலவரங்கள் ஏற்படுத்தலாம், என்ன வேணா நடக்கலாம். அதனால பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இந்த தேர்தல் நான் சொன்னது போலவே இப்போ 110 தான் திமுக கூட்டணி கட்சிகளோட பெற்றிருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல விஜய் ஒரு 10 சீட் வாங்குறாரு, இல்ல அதற்கு மேல வாங்கிட்டாலும் அவருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா எதிர்கட்சியா உட்கார முடியாது, முதலமைச்சரா உட்கார முடியாது, அதிகாரமும் உங்களுக்கு கிடைக்காது. ஆனா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இட் வில் பி எ டிரா. பயங்கரமா இழுத்து பிடிச்சிட்டு கிடக்கும். இந்த பக்கம் 110 இருக்கு. அங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஒரு சலசலப்பு ஓடிக்கொண்டிருக்கிறது. இதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ பிரச்சாரத்துக்கு வரும்போது தேஜஸ்வி யாதவ் எல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணாரு. ஆனா ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் இணைந்து பிரச்சாரம் பண்ணல ஆல்ரெடி. ஏன்னா அவங்க அதிகாரத்துல பங்கு கேட்கிறாங்க. பல ஆண்டுகளாக அவர்கள் திமுகவுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு வேவரிங் மைண்ட் இருக்கு. விஜய் சப்போஸ் ஜெயிச்சிட்டாருன்னா சொல்ல முடியாது, அவர்களுடன் இணைக்கப்படலாம், போகலாம். அப்போ இப்போ 22 சீட் கொடுத்துருக்காங்க காங்கிரஸுக்கு. ஒரு 20 சீட்ல 15 சீட் ஜெயிச்சிடறாங்க. அவங்க கூட்டணிக்கு ஒரு 15 சீட்ல போய் அவங்க ஜாயின் பண்றாங்கன்னா சொல்ல முடியாது, எப்ப வேணா அவர்கள் வெளியேறலாம். தொங்கு சட்டசபையாக இருக்கும் பட்சத்தில் என்னுடைய கணிப்பு ரொம்ப கஷ்டம். திமுக நினைக்கிற மாதிரி கிளீன் ஸ்வீப் எல்லாம் கிடையாது. சூப்பராக வெல்வோம்னு ஸ்டாலின் வேணா சூழல் வச்சுக்கலாம், தவிர அவ்வளவு ஈஸி கிடையாது. இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தேர்தல், யாருமே எதிர்பார்க்காத ஒரு தேர்தல்னு சொல்லலாம். இதற்கு பிறகு விஜய் தன் கட்சியை இவ்வளவு வாக்கு வந்தாச்சு, சீமானுக்கு வரல, விஜயகாந்த் அவர்களுக்கு வரல, இவ்வளவு வாக்கு. ஏன்னா தொன்று தொட்டு பல ஆண்டுகளாக இந்த ரசிகர் பெருமக்கள் ஏதோ ஒரு கேஸ்ல என்ன சொன்னாலும் அதெல்லாம் பார்க்காம கண்மூடித்தனமா விசிலுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இதற்கு பிறகு அவர் சுதாரித்து கொண்டு என்ன வெற்றி பெற்றாலும் இதுல 10 சீட்டு ஜெயிச்சாலும் கொண்டாடுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நான் சொல்லிட்டேனே, ஜெயிக்கணும், அவரு 10 இல்ல 20 கூட ஜெயிக்கணும். ஆனா ஜெயிப்பதனால் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சட்டசபைக்குள்ள போறாங்களா? கிடையாது. இல்ல யாருக்காவது ஆதரவு கொடுக்க போறாங்களா? கிடையாது. ஒருவேளை அதிமுகவுக்காவது ஆதரவு கொடுக்கலாம்னு சொல்லலாம், ஆனா திமுகவுக்கே கொடுப்பாரு விஜய் அப்படின்னு சொன்னா அதை எப்படி ஏத்துக்க முடியும்? அதனால் நான் முன்னரே கூறியதை போல யாருமே எதிர்பார்க்காத ஒரு புதிய ஒருவர் தான் ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் வருவார். தொங்கு சட்டசபையாக இருக்கும் பட்சத்தில், யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் அது கவர்னர் ஆட்சியாக அறிவிக்கப்படும். அதிகாரம் மத்தியத்தில் இருக்கும். அதன் பின் தேர்தல் சில வருடங்கள் கழித்துதான் நடைபெறும். இதுதான் என்னுடைய கணிப்பு. பொறுத்திருந்து வேடிக்கை பார்ப்போம். தொடர்ந்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் தொடர்ச்சியா போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வரும். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். இப்போ ஜாதகம் பாக்குறவங்க நான் என்ன சொல்லுவேன்னா, கருங்காலி மாலை அண்ட் கருங்காலி பிரேஸ்லெட் இதெல்லாம் நீங்க ஒரு பாசிட்டிவ் மைண்ட் வேணும், ஒரு லைஃப்ல நிறைய பண வரவு வரணும், நான் எதை தொட்டு கொடுக்குறேனோ சுபிக்ஷம் தொலங்காதவனும் தொலங்கிடுவானுங்க, நான் தொட்டாவே தொலங்கிடுவானுங்க. சோ நான் பிரார்த்தனை பண்ணி அந்த இதை கொடுத்துட்டு இருக்கேன். அந்த மாலையும் பிரேஸ்லெட்டும் அது கொஞ்சம் காஸ்ட்லி தான். அது வெளியில கம்பேர் பண்ணும்போது அது காஸ்ட்லி. பட் ஆனா பவித்திரமான ஒரு இடத்துல வாங்கி அதை பூஜை பண்ணி
நான் பிரார்த்தனை பண்ணி தான் கொடுக்கறது. விருப்பமா இருக்கவங்க இந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்க வந்து தொடர்பு கொண்டு அந்த மாலை பிரேஸ்லெட்டை வாங்கிக்கலாம்.